ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு முருகப்பெருமானின் முக்கிய நாமங்களில் ஒரு 3 சிறப்பிற்குரிய நாமங்கள் பார்க்கலாம் வாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருக்கு என்று பொருட்டு கேட்கும் பொழுது நம்ம அருணகிரிநாதர் சுவாமிகள்கிட்ட கேட்குறாங்க. அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்றார், வெகுகோடி சம்பு குமாரா நமோ நமக, வெகுகோடி சம்பு குமாரா நமோ நமக அப்படின்னு அருணகிரிநாதர் பல கோடி நாமம் படைத்தவர் முருகன். பல கோடி நாமங்களை தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு நமக்கு முருகர் அருள் புரிவார் என்று சொன்னால் அதற்கு கால நேரம் பத்தாது. அப்படிங்கிறதுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் சில நாமங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒரு 3 முக்கிய சிறப்பிற்குரிய நாமங்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற அற்புதமான பகுதி. இதுல அந்த அற்புதமான பதிகம் பாருங்க. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய், பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குறுப்புங்கவ என் குணபஞ்சனனே. அதாவது முருகப்பெருமானை எப்படி உருகி வணங்கணும் அப்படின்னா, முருகனுடைய நாமங்களை உருகுதல் வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த பாடல்ல. அவரை உருகுதல் வேண்டும், மனமுருகி உருகுதல் வேண்டும் அப்படிங்கிறார். முருகப்பெருமானை இந்த பாடலில் உருகி வேண்டுதல் அப்படிங்கிறது முருகன் நாமங்களிலே மிக மிக பழமையான நாமங்கள் முருகு என்ற நாமம் தாங்க. அதாவது முருகுகள் அப்படின்னா இளமையின் நாற்றம் முருகவேல் விழா வணக்கம் பின்கல நிகண்டிலேயே பேசப்பட்ட நாமம் முருகன் என்ற நாமம். முருகு என்பது தமிழினுடைய பிம்பமாக இருக்கக்கூடியது. அதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். தமிழ்ல 3 இனங்கள் இருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் கசட தபர, மெல்லினம் எங்கன நமன, இடையினம் எரள வரல. இப்படி இந்த 3 இனங்களிலிருந்து ஒரு எழுத்து வைக்கப்பட்ட பெயர் தாங்க தமிழ் என்ற எழுத்து. அதே போலதாங்க இந்த 3 இனங்களிலிருந்து ஒவ்வொரு எழுத்தாக வைக்கப்பட்ட ஒரு நாமமாக முருகு என்கிற நாமம் நமக்கு உருவானது. அதில் மூ என்பது மெல்லினத்தில் இருந்து துவங்குகிறது. எடுத்தவுடன் வல்லினத்தில் இருந்து துவங்காமல் மெல்லினத்தில் இருந்து துவங்குகிறது. முருகன் என்ற நாமா மெல்லினத்தில் இருந்து தான் நமக்கு வந்தது. அதாவது முருகப்பெருமானுடைய மென்மையானவன் என்பதனை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்படி துவங்கக்கூடிய இந்த முருகு என்ற இந்த நாம பின்னாளில் முருகி முருகன் என்று வந்தது. ஆக முருகு என்று எவர் ஒருவர் உருகுகிறார்களோ அவர்கள் முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுகிறார்கள். முருகன் அப்படி என்றால் இளமையானவன், அழகானவன், வேண்டுவோருக்கு வேண்டுமரங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவன் என்று அர்த்தம். அகர உகர மகர 3 இனங்களின் கூட்டாகவும் அமைந்திருக்கிறது. அகரம் சிருஷ்டிக்கிறது, உகரம் ரட்சிக்கிறது, மகரம் சம்ஹாரம் செய்கிறது. இந்த சிருஷ்டிக எழுத்து, ரட்சிக எழுத்து, சம்ஹார எழுத்து இப்படியெல்லாம் சேர்ந்த ஒரு நாமா தாங்க முருகன் என்கிற நாமா. முருகா முருகா என்று சொல்லிக்கிட்டே இருந்தால் நம் வாழ்க்கையில் செய்த வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு கர்மாக்கள் எல்லாம் தொலைந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார். அதனால்தான் முருகனுடைய நாமங்களிலே உயர்ந்த நாமமாக முருகன் நாமம் பேசப்படுகிறது. எப்படி சிவபெருமானுக்கு சிவாய நம என்னும் உயர்ந்ததோ, நாராயணனுக்கு ஓம் நமோ நாராயணம என்பது உயர்ந்ததோ, முருகப்பெருமானுக்கு ஓம் சரவணபவ உயர்ந்ததோ, அதுபோல இந்த முருகன் என்ற நாமம் உயர்ந்தது. இது முருகன் என்ற நாமம் ஒரு மந்திர சொல். அதனால்தான் முருகா என்று மனமுருகி உணர்ந்து சொல்பவர்களை எந்த துன்பங்களையும் அண்டவிடாமல் தாங்கி நிற்பான் முருகன். அதனால் அனைவரும் சொல்லக்கூடிய நாமம் முருகா என்ற இந்த நாமம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.